வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டு சுற்றித் திரிந்த போது உபநிஷத்தில் சொல்லப்பட்ட உத்தாலகருடைய ஆசிரமம் இருந்த இடத்திற்கு ஒரு நாள் வந்து சேர்ந்தார்கள். லோமசர் அந்த ஸ்தலத்திற்குரிய கதையை யுதிஷ்டிரனுக்கு சொன்னார். வேதாந்தம் உபதேசித்த பெரியோர்களில் சிறந்தவரான உத்தாலகருக்கு ககோளகர் என்கின்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் மிகுந்த நியமமும் பக்தியும் கொண்டவர். ஆனால் அவருக்கு கல்வி கற்கும் திறமை இல்லை. அதனால் அவரை மற்ற சிஷ்யர்கள் சிரித்து பரிகசிப்பார்கள். உத்தாலகர் இதை பொருட்படுத்தாமல் ககோளகருடைய நல்ல குணத்தையும் பக்தி, சீலம், நியமம் இவற்றையும் பார்த்து திருப்தியடைந்து தன் குமாரத்தி சுஜாதையை அவருக்கு விவாகம் செய்து கொடுத்தார். ககோளகருக்கும் சுஜாதைக்கும் ஒரு மகன் உண்டானான். தகப்பன் தாய் இவர்களுடைய குண விசேஷங்களும் குழந்தைகளுக்கு பிறவி சம்பத்தாகும். உத்தாலகருடைய பேரனான இந்த குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும் போதே வேதத்தை அறிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ககோளகர் தப்பும் தவறுமாக அத்தியனம் செய்வதை வயிற்றுக்குள்ளிருந்து குழந்தை கேட்டு பிழைகளை பொறுக்க மாட்டாமல் கருவிலேயே 8 கோணல் அடைந்து விட்டதாம். அந்த கோணல்களுடன் பிறந்ததால் குழந்தைக்கு அஷ்டாவக்கிரன் என்று பெயர் வழங்கிற்று. வக்கிரம் என்றால் கோணல். அஷ்டாவக்கிரன் பால்ய பருவத்திலேயே சிறந்த வித்துவானாக வளர்ந்தான். 12 வயதுக்குள் வேதாந்தங்களை ஓதி முடித்து விட்டான். ஒரு நாள் மிதிலையில் ஜனகன் ஒரு பெரிய யாகம் நடத்துவதாகவும் அங்கே வழக்கம் போல் வித்துவான்கள் கூடி சாஸ்திரங்களை விவாதிப்பார்கள் என்றும் கேள்விப்பட்டு அஷ்டாவக்கிரன் மிதிலைக்கு போகலாம் வா என்று தன் அக்காள் மகன் ஸ்வேதகேதுவை அழைத்து கொண்டு இருவரும் சென்றார்கள். மிதிலையில் யாகசாலைக்கு போகும் வழியில் அரசனும் பரிவாரமும் சென்று கொண்டிருந்தார்கள். விலகு விலகு, ராஜாவுக்கு வழிவிட்டு விலகு என்று வேலைக்காரர்கள் கத்திக்கொண்டே முன்னால் சென்றார்கள். அஷ்டாவக்கிரனை விலக சொன்னபோது அவன், ராஜ சேவகர்கள் குருடனுக்கும் அங்கஹீனர்களுக்கும் பெண்களுக்கும் சுமை தூக்கி கொண்டு செல்பவர்களுக்கும் அரசனுமே விலகி வழிவிட வேண்டும். பாதையில் வேதம் ஓதிய அந்தணன் சென்று கொண்டிருந்தால் அவனை விலகச் சொல்லும்படி அரசன் சொல்லலாகாது. இது சாஸ்திரம் என்றான். பிராமண பையனுடைய கம்பீர பேச்சை கேட்ட அரசன் பிரமித்து, பிராமண சிறுவன் சொல்வது சரியே, நெருப்பில் சிறியதென்றும் பெரியதென்றும் இல்லை, சிறு நெருப்பும் சுடும் என்று தன் பரிவாரத்திற்கு சொல்லி வழிவிட்டு விலகினான். யாகசாலையில் அஷ்டாவக்கிரனும் ஸ்வேதகேதுவும் நுழைந்தார்கள். அந்த இடத்தில் சிறுவர்கள் பிரவேசிக்க கூடாது, வேதம் ஓதி முதிர்ந்தவர்களே யாகசாலைக்குள் போகலாம் என்று வாயுல் காப்போன் தடுத்தான். நாங்கள் சிறுவர்கள் அல்ல, விரதங்களை காத்து வேதம் ஓதியவர்களே யாவோம். வேதாந்த சாஸ்திரத்தின் முடிவுகளை அறிந்தவர்கள். வயதையும் வெளித்தோற்றத்தையும் பார்த்து ஒருவனை சிறுவன் என்று நிச்சயிக்க கூடாது என்றான் அஷ்டாவக்கிரன். துவாரபாலகன், நில் நில், வீண் பேச்சு பேசுகிறாய், தற்புகழ்ச்சி வேண்டாம். சிறுவனாகிய நீ எவ்வாறு உபனிஷத்தை ஓதி வேதாந்த உண்மையை அறிந்திருக்க முடியும் என்றான். இலவங்காயைப் போல வெளிவடிவம் பருத்து உள்ளே வெறும் பஞ்சாக இருந்தால் என்ன பயன்? வெளித்தோற்றம் அறிவுக்கு பிரமாணமாகாது. முதிர்ச்சி என்பது சரீர வடிவத்தில் இல்லை. உயரமாக வளராதவனும் ஞானம் அடைந்திருந்தால் சாஸ்திரப்படி முதிர்ந்தவன் ஆவான். அறிவு அடையாத மனிதன் வயதினால் மட்டும் முதிர்ந்தவன் ஆக மாட்டான். என்னை தடுக்காதே என்றான் சிறுவன். சிறு பையனாயிருந்தும் ஏன் வீணாக முதிர்ந்தவனைப் போல் பேசுகிறாய் என்றான் வாயில் காப்போன். துவாரபாலகனே, தலைமயிர் நரைப்பது முதிர்ச்சிக்கு பிரமாணமல்ல. வயதும் தலைநரைப்பும் பொருளும் பந்துக்களின் கூட்டமும் ஒருவனை பெரியவனாக்கும் என்று ரிஷிகள் சொல்லவில்லை. எவன் வேதங்களை அங்கங்களுடன் படித்து ஆராய்ந்து பொருள் அறிந்திருக்கிறானோ அவனே பெரியவன். நான் அரசனுடைய முக்கிய வித்துவானாகிய வந்தி பண்டிதனை பார்க்க வந்திருக்கிறேன். ஜனகராஜனுக்கு என் விருப்பத்தை தெரிவிப்பாயாக என்றான் அஷ்டாவக்கிரன். இதற்குள் அரசன் வந்து சேர்ந்தான். பையனுடைய சாகசத்தை வாயில் காப்போன் அரசனிடம் தெரியப்படுத்தினான். அஷ்டாவக்கிரனை பார்த்து தான் முன்பு பார்த்த சிறுவன் என்பதை அரசன் தெரிந்து கொண்டான். என்னுடைய வித்துவான் வந்தி பல பெரிய வித்துவான்களை இதற்கு முன் வாதத்தில் தோற்கடித்து அவர்களை கடலில் வீழ்த்தும்படி செய்திருக்க, சிறுவனாகிய நீ ஏன் இந்த துணிச்சல் காரியம் செய்கிறாய் என்றான் அரசன்.
உம்முடைய வித்துவான் என்னைப் போல வேதாந்த பயிற்சி பெற்றவர்களுடன் வாதிக்கவில்லை. பண்டிதர்கள் ஆகாதவர்களை தோற்கடித்து அகம்பாவம் கொண்டிருக்கிறார். என் தகப்பனாரை இவர் வென்று அவரை நீரில் மூழ்க வைத்ததால் என் தாயாரிடம் நான் அறிந்து அதற்காகவே கடன் தீர்க்க வந்திருக்கிறேன். இவரை நான் எதிர்த்து வெல்லப் போகிறேன். அச்சு முறிந்த வண்டி வீழ்வதைப் போல உம்முடைய வித்துவான் என் முன் வீழ்வதை பார்ப்பீர். உம்முடைய வந்தியை என் அருகில் அழைத்து வர செய்வீராக என்றான் அஷ்டாவக்கிரன். வந்தியுடன் அஷ்டாவக்கிரன் வாதம் நடத்தினான். கேள்விகள் கேட்கப்பட்டு ஒருவர் சொல்லுக்கு ஒருவர் பதில் சொல்லி மிதிலா நகரத்து தலைமை பண்டிதனான வந்தி தோல்வி அடைந்து அஷ்டாவக்கிரன் வெற்றி அடைந்ததாக சபையிலுள்ளோர் அனைவரும் ஒப்புக்கொள்ள நேர்ந்தது. மிதிலா நகரத்து பண்டிதன் தலை குனிந்தான். பந்தயப்படி அவன் கடலில் அமிழ்த்தப்பட்டு வருணாலயம் சென்றான். அப்போது அஷ்டாவக்கரனுடைய தகப்பனாரான ககோளகருடைய ஆத்மா மகனுடைய புகழைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து சொன்னதாக பௌராணிகர் அவன் வாய் மூலம் தத்துவத்தை விளக்குகிறார். தகப்பனைப் போல மகன் இருக்க வேண்டியதில்லை. தேகபலம் இல்லாத தகப்பனுக்கு தேகபலம் படைத்த மகனும், கல்வி கற்பதற்கு வேண்டிய திறமை படைத்திராத ஒருவனுக்கு பண்டித குமாரனும் உண்டாவதுண்டு. வடிவத்தையும் வயதையும் பார்த்து மனிதனுடைய பெருமையை நிர்ணயிப்பது தவறு. வெளித்தோற்றம் ஏமாற்றத்தை தான் தரும். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.